பிரைஸ் லார்ட். இந்த விசேஷித்த ஜெப நாட்கள் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். தேவன் அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 145 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய தயவு எல்லாருக்கும் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அவர் எல்லாருக்கும் தயவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் தயவுள்ள தேவன். இந்த நாளில் அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளரும்போது அந்த இடத்துல தேவன் அவருக்கு தயவை கொடுத்ததாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் சரீர வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல தேவ தயவு பெருகுகிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தயவுள்ளவராய் இருக்கிறார். அந்த தயவை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அது இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய தயவிலும் மனிதருடைய தயவிலும் ஆண்டவர் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி. அப்போ முதலாவது தேவனுடைய பார்வையில் நமக்கு தயவு கிடைக்கும் பொழுது அது மனிதர்களுடைய கண்களில் நமக்கு தயவை கிடைக்க வைக்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் தேவன் நம்மீது தயவாய் இருக்கும் பொழுது மனிதர்கள் கண்களில் தேவன் தயவை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஹைலி ஃபேவர்டு. ஹைலி ஃபேவர்டு அப்படின்னா தேவனிடத்தில் தயவு பெற்றது மாத்திரம் இல்லை, மிக அதிகமான தயவை நீ பெற்றவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதன் மரியாளை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை மிக அதிகமான தயவினால் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். மிக அதிக தயவை நம்முடைய வாழ்க்கையில் அவர் ரிலீஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த தூதன் வாழ்த்தும் போது அந்த தயவு மரியாளுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படியான அதிகமான தயவை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவருக்கு தயவு உண்டானது. அதே போல தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மரியாளுடைய வாழ்க்கையிலும் தேவ தயவு வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்க்குறோம், தேவன் அந்த தயவை நம்ம எல்லாருக்கும் அவர் சொந்தமாக கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வார்த்தையில் நம்ம பார்க்கும்போது அங்கே தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் எல்லாருக்கும் தயவை கொடுக்கிறவராக இருக்கிற அந்த இடத்துல தேவனை துதிக்கிற ஒவ்வொருவருக்கும் தயவு உண்டானது. அது மாத்திரமல்ல, எல்லார் கண்களிலும் தயவு உண்டானது. தேவன் எல்லாருக்கும் தயவை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, யார் இடத்துலேருந்துலாம் நமக்கு தயவு தேவையோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நமக்கு நன்மை செய்யணுன்ற மனமே இல்லாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவன் அந்த தயவை நாம் சந்திக்கிற அந்த மனிதர்களுடைய கண்களில் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தயவு உள்ளவராக இருக்கிறார். நமக்கு தயவை கொடுக்க அவர் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு சம்பவத்திலிருந்து தேவனுடைய தயவை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்க போகிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால்
ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்ப இந்த கடைசி பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததால். அப்ப பாருங்க, தேவனுடைய தயவுள்ள கரம் அந்த நாள்ல நெகேமியாவோடு இருந்தபடியினால், ராஜா அவர் கேட்ட எல்லாவற்றையும் ஓகே சொல்லி அவர் பெர்மிஷன் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மோடு இருக்கும் பொழுது, தேவன் நமக்காக காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் வெற்றியாளர்களாய் இருக்க முடியும், நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும், நாம் சுகந்தரித்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க முடியும், நாம் வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்ம இந்த நெகேமியாவுடைய சம்பவத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாய் இருந்தேன். இங்க நெகேமியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். முக்கியமா 2 காரியத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். முதல் காரியம், என்னுடைய காரியங்களை கைகூடி வர செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ராஸ்பர் மை வே, இல்லை ப்ராஸ்பர் மை பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். 2வது அவர் ஜெபிக்கிற காரியம், இந்த மனுஷன் அப்படின்னா அந்த ராஜா, அவருக்கு கீழே பானபாத்திரக்காரனா அவர் அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த மனிதனுடைய கண்களில் எனக்கு தயவு உண்டாக வேண்டும். இனி நான் அவருக்கு ஊழியம் செய்வதற்காக அல்ல, தேவன் எனக்கொன்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், என்னுடைய இருதயத்தில் ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறார், அவருக்காக ஊழியம் செய்யும்படியாக, அவருடைய அந்த பாழாய் போயிருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்தை நான் கட்டும்படியாக, அந்த ஆலயத்தின் செவுறுகளை நான் கட்டும்படியாக தேவன் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த மனிதனுக்கு நான் வேலை செய்தது போதும், இனி தேவனுக்காக நான் காரியங்களை செய்ய வேண்டும். ஆகையால் அந்த மனிதனுடைய கண்கள், அந்த ராஜாவுடைய கண்களில் எனக்கு தயவு உண்டாக வேண்டும், அவர் என்னை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜெபங்களை அவர் இந்த இடத்துல ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் அவருக்குள்ளே போட்டிருக்கிற அந்த பாரத்தின்படியாக அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நாம் போய் இடிந்து போன அந்த அலங்கத்தை நான் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் அதற்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நோக்கம் நிறைவேற வேணும்னா ஃபஸ்ட்டு இவர் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணப்பட வேண்டும். ஏன்னா இங்கே ஒரு பாண்டில் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி, அங்கே ஒரு அடிமையாக இவர் இங்கே வந்ததுனால இந்த ராஜாவுக்கு இவர் இந்த இடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனாதான் அந்த இடத்துல போய் தேவன் கொடுத்த அந்த பாரத்தை, தேவன் கொடுத்துருக்க அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற முடியும். அப்போ முதலாவது இந்த 2 காரியத்துக்காக அவர் இந்த இடத்துல ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய திட்டம் இன்னதென்பதை அறிந்து அதற்கேற்றபடி நம்ம ஜெபிப்போம் என்றால், தேவன் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார், நம்முடைய வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற நம்ம காரியங்களை செய்யும்போது அதில் தேவனுடைய தயவு வெளிப்படும், அதில் தேவன் வெற்றியை கொடுப்பார், அந்த பாதை நன்மையாய் இருக்கும். அப்போ இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது நெகேமியா செய்த காரியம், அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார். இன்னைக்கு நம்ம தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவாதி தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தான் இந்த தயவை நமக்கு ரிலீஸ் பண்ணக்கூடியவர், அவர் தான் நமக்கு தயவை கொடுக்கக்கூடியவர். அவருடைய தயவு இருந்தால் தான் மனிதர்களுடைய கண்களில் நமக்கு தயவு உண்டாகும். ஆகையால் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால், தேவனுடைய நோக்கத்துக்காக, தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக நம்ம செயல்பட நம்ம முன்னேறி செல்வோம் என்றால், தேவன் நிச்சயமாய் நமக்கு தயவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படிதான் நெகேமியாவுக்கு தேவன் இந்த இடத்துல தயவை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நெகேமியா ஜெபித்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ராஜா கேட்குறார், நான் என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஜெபித்ததுக்கு தேவன் அந்த இடத்துல ஒரு பதிலை கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம்.
அப்போ ராஜா கேட்கும்போது அந்த இடத்துல உடனடியாக அவர் தன்னுடைய விருப்பத்தை அங்கே சொல்லலை பாருங்க. மீண்டும் அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. நாம் கூட நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிச்ச உடனே ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தோன்னே ஆண்டவர் வாசலை திறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பிரவேசிப்பதல்ல. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவரை நோக்கி பார்த்து நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவருடைய உதவியை நாம் நாட வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் தயவு கொடுத்துருக்குறீங்க, இன்னும் முழுமையாக இந்த காரியத்தில் வெற்றி உண்டாக வேண்டும், முழுமையாக நான் ஒரு பலனை பார்க்கணும், தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த தரிசனத்தை நான் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் இன்னும் அநேக காரியங்கள் ராஜாவினிடத்துலேருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் அவருடைய கண்களில் தயவு எனக்கு தேவையாக இருக்கிறது. இந்த ஒரு காரியம் கிடைச்ச உடனே நான் ஆண்டவரை விட்டுட்டு என்னுடைய சுய பலத்தில் நான் சார்ந்து கொள்ள போவது கிடையாது. முற்றும் முடிய தேவன்தான் எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அவர் ஜெபிக்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் இப்படியாக வாசல்களை திறக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை விட்டுட்டு நம்ம சுய பலத்தில் ஆண்டவர் தான் எனக்கு இந்த வாசலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சுய பலத்தில் நம்ம இறங்கி செயல்பட துவங்கிடுறோம். அதனால தான் சில நேரங்களில் நாம் ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை. இன்னைக்கு நெகேமியாவுடைய சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், அவரை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நாம் ஜெபித்து அவரை சார்ந்து கொண்டு அவருடைய பலத்திலேயே நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒவ்வொரு கதவா தேவன் திறந்து முழுமையான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். இங்க பார்க்கும்போது 2 காரியத்தை ராஜாவினிடத்துல நெகேமியா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, நீங்க என்ன அனுப்ப வேண்டும். இன்னொன்று, நான் அங்கே போய் என்ன செய்யணும், அந்த இடிந்து போன அலங்கத்தை நான் கட்ட வேண்டும். அப்போ 2 நோக்கம் அவருக்கு. இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரிலீஸ் ஆகி அந்த இடத்துக்கு நான் போகணும். அங்கே போய் அந்த இடிந்து போன அந்த அலங்கத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த 2 காரியத்தை ராஜாவினிடத்தில் அவர் தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது, தேவன் நம்ம எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சத்ரு சில நேரங்களில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாதபடிக்கு, ஏன்னா ஆண்டவர் வச்சிருக்க இடத்துல இருந்தால் தான் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன நம்மளை கொண்டு செய்யணும்னு வச்சிருக்காரோ அதை நம்ம செய்ய முடியும். சத்ருவானவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துக்கே நம்ம போகாதபடிக்கு அவன் தடை பண்ணி வைத்திருக்கிறான். சில கட்டுகளை போட்டு வைத்திருக்கிறான், இல்லை சில உலக பிரகாரமான பொறுப்புகளை கொடுத்து வைத்திருக்கிறான், இல்லை உலகத்தின் காரியங்களை காட்டி அந்த இடத்துல வைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், நாம் அனுப்பப்பட வேண்டும். தேவன் வைத்திருக்கிற இடத்துல நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். நம்ம உலகத்தில் இருப்போனா இன்னைக்கு அந்த உலகத்தை விட்டுட்டு ஆண்டவர் வைத்திருக்கிற அழைத்த அழைப்பை நாம் நிறைவேற்றும்படியாக அந்த இடத்துல நம்ம இருக்கணும். அந்த லொக்கேஷன், தேவன் நம்மை வைத்திருக்கிற நாட்டி இருக்கிற அந்த இடத்துல நம்ம நிலைத்து நிற்கணும். எங்கே ஆண்டவர் நம்மளை நாட்டி இருக்கிறாரோ அங்கே இருக்கணும். அதை விட்டுட்டு வேறு இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா தேவன் உங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிற திட்டத்தை அவர் செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் அந்த இடத்துல இல்லை. முதலாவது அந்த இடத்துல இருந்தால் தான் அடுத்தது நீங்கள் அந்த காரியத்தை செய்ய முடியும். வேறு இடத்துல இருந்தே நான் இங்கிருந்தே நான் செய்கிறேன் அப்படி அல்ல. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற இடம், உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த இடத்துல நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். அங்கே நீங்கள் வரணும். சத்ரு போட்டு வைத்திருக்கிற அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு நீங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு தேவன் உங்களை எங்கே நாட்டணும், எந்த இடத்துல உங்களை வைக்கணும், எந்த இடத்துல உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றணும்னு வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும். புறப்பட்டு வருவதற்கான ஒரு ரிக்வெஸ்ட்டை ராஜாவிடத்தில் அவர் வைக்கிறார். ஸோ புறப்பட்டு வருவதற்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய போகிறேன். அப்போ அவர் ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தார். தான் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் அறிந்து அவர் செயல்படுகிறவராக இருந்தார். ஃபஸ்ட்டு நான் போகிறேன், அப்புறம் சான்ஸ் கிடச்சா கட்டுறேன் அப்படி இல்லை. அவர் இதற்காக தான் நாங்கள் போகிறேனே, இதை செய்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாய் இருந்ததை பார்க்கிறோம். எதற்காக தேவன் அவரை அழைத்தார் என்பதை அவர் அறிந்திருந்து செயல்படுகிறவராய் இருந்தார். அப்போ நம்மளும் நம்முடைய லைஃப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்.
எதுக்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக ஆண்டவர் என்னை ரட்சித்தார், எதுக்காக தேவன் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், எதற்காக நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்னை நாட்டி இருக்கிறார், எதற்காக சபையில் கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார், எதற்காக இந்த ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணமாய் செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நான் போகிற போக்கில் போகிறேன், வரதை செய்கிறேன், அப்படி நம்ம செஞ்சோன்னா அது பலனுள்ளதாக இருக்க முடியாது. ஏனென்றால் இங்கே பார்க்குறோம், நெகேமியா எதற்காக என்னை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத அவர் அறிந்திருந்தார். தேவன் எனக்கென்று ஒரு திட்டத்தை வச்சுருக்கார், அதை நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும், அதற்காக என்னை ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ தேவன் எதுக்கு என்னை ஆசீர்வதிக்கணும்? அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போ அந்த நோக்கத்துக்காக ஆண்டவரே எனக்கு இந்த ரிலீஸை கொடுங்க, இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் இந்த ஆசீர்வாதத்து மேலேயும் விடுதலின் மேலும் இல்லாதபடிக்கு தேவனுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றணும், அதற்காக எனக்கு இந்த ரிலீஸ் வேணும், அதற்காக இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டாக இருக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கு. இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல தயவை கட்டளையிட்டு அந்த ராஜா போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ நெகேமியா அந்த இடத்துல பெர்மிஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக புறப்பட்டு போல. அவர் தரிசனம் உள்ளவராய் இருந்தபடினால், அவர் திட்டம் உள்ளவராய் இருந்தபடினால் இதுக்கு என்னெல்லாம் தடை வரும், இல்லை இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி எல்லாம் ஆயத்தம் உள்ளவராக அவர் இருந்தபடினால தான் இங்கே அவர் உடனடியாக அவர் கேட்குற காரியம், எனக்கு அந்த இடத்துல ஒரு கடிதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இந்த தேசத்தில் ஒரு அடிமையாக இருக்கிறார். இப்போ இந்த தேசத்தை விட்டு வெளியே திரும்ப அவங்க தேசத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த அனுமதி இவருக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ ராஜா ஒரு கடிதத்தை கொடுத்தா அந்த இடத்துல யாரும் தடை பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து இவருங்க போகணும் அப்படின்னா அதற்கு இருக்கிற தடைகளை அவர் எடுத்து போடும்படியாக இந்த லெட்டர் அவர் கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை குறித்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்றால், அதை உண்மையாக வாஞ்சியாக இதை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் அதற்குரிய தடைகள் என்ன என்பதை நாம் அறிந்திருப்போம். நம்ம சிந்தித்து செயல்படுவோம். என்ன அதை போய் நான் அடையணும்னா இப்போ சத்ரு என்னோட எப்படி போராடுவான், எப்படி தடையை உண்டு பண்ணுவான், அப்போ நான் எப்படி அதை மேற்கொள்ளணும், அதற்கு எனக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம சிந்தித்து செயல்படுகிறவர்களாக இருப்போம். இந்த இடத்துல அந்த தடைகளை நொறுக்கி போடும்படியான ஒரு பதிலை பெற்றுக்கொண்டு அவர் கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஆகையால் நாமும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்ரு போடுகிற தடைகளை நொறுக்கி போடும்படியாக, அதை மேற்கொண்டு நம்ம போகும்படியாக நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம ஜெபித்து ஜெயம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம செயல்படுவோம் என்றால் அந்த இடத்துல நமக்கு திறந்த வாசல் உண்டாயிருக்கும், தடைகள் இருக்காது. அந்த தடைகளை மேற்கொண்டு போவதற்கு நமக்கு ஆயத்தம் அவசியம். நாம் எதிர்பார்க்கணும், இந்த காரியம் நான் செய்யணும் அப்படின்னா சத்ரு என்னோட நிச்சயமாக போராடுவான், இடம் கொடுக்க மாட்டான், அனுமதி கொடுக்க மாட்டான். ஈஸியாக அவனை விட்டு விலகி நான் தேவனுடைய காரியத்தை செய்கிறதுக்கு அவன் எனக்கு இடம் கொடுக்க மாட்டான். அப்போ நான் என்ன பண்ணும், என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தடைகளை மேற்கொள்ளுகிற பலன் எனக்கு தேவை, அந்த தடைகளை மேற்கொள்வதற்கான ஞானம் எனக்கு தேவை, அதற்கான செயல்பாடுகள் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்போ அதற்காக ஒரு ஆயத்தம் இங்கே நெகேமியாக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படியாக தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேறி செல்வதற்கு இந்த இடத்துல அவர் ஒரு பெர்மிஷனை பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட சத்ருவின் தடைகளை மேற்கொண்டு போவதற்கு கர்த்தரிடத்திலிருந்து நம் பலனை பெற்றுக்கொண்டு போவோம் என்றால் எதுவும் நம்மை தடை செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, அங்கே ஒரு பாதுகாப்பும் அவருக்கு அவசியமாக இருந்தது இல்லைங்களா? இப்போ தப்பிச்சு ஓடி போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உயிருக்கே கூட ஆபத்து உண்டாகலாம். அப்போ அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பையும் அவர் பெற்றுக்கொண்டு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் நமக்கு ஜெயம் வேண்டும், நமக்கு பாதுகாப்பு வேண்டும்.
அப்போ நம்ம ஆயத்தத்தோடு காரியங்களை செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அம்மேன். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், இப்போ இன்னொரு கடிதத்தை அவர் கேட்குறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அலங்கம் கட்டப்படுவதற்கான மரங்கள், அதே நேரத்தில் அவர் தங்குற இடத்தை கட்டுவதற்கான மரங்கள். அப்போ அவருடைய நோக்கம் அந்த இடத்துல கிளியராக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அதற்கு என்ன தேவையோ அதையும் அவர் இந்த இடத்துல பெற்றுக்கொண்டு கடந்து போகிறார். அங்கே போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி இதை செய்ய போகிறேன் அப்படின்னு திகைத்து போகாதபடிக்கு அவர் இங்கேருந்து போகிறதுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு அவர் செய்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம கடந்து போவோம் என்றால், நாம் ஆயத்தத்தோடு போகும்போது தேவன் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய தயவுள்ள கரம் அவரோடு இருந்ததுனால இவருக்கு எல்லா இடத்துலையும் எஸ் எஸ் எஸ்ன்னு பெர்மிஷன் கிடச்சிச்சு. ஒவ்வொரு கதவும் திறந்து கொண்டே வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் அற்புதமாக நேற்றைய தினத்தில் அப்படியே மாறுதலாக இருந்த சூழ்நிலை ஒரே நாளில் இந்த இடத்துல அப்படியே தலைகீழாய் மாறுகிறதை பார்க்குறோம். எல்லாமே சாதகமாய் மாறி இருந்ததை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அப்படி தான் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வருஷம் வாக்குத்தத்தம் அவர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பார். அப்போ அந்த டைம் வரும்போது எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும், அற்புதமாக நடக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத வேகத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இந்த சம்பவத்தில் எப்படி அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார், அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்காக நம்ம காரியங்களை செய்யும்போது அவருடைய திட்டம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அது நம்முடைய விருப்பமாக இருக்கும் என்றால், அவருக்காக காரியங்களை நாம் செய்வோம் என்றால், அவர் வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்ம பிரயாசப்படுவோம் என்றால், தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படும். தேவன் பாதுகாப்பை கொடுப்பார். தேவன் நமக்கு தேவையான காரியங்கள், அதற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுப்பார். அவருடைய தயவுள்ள கரம் இருந்து அதை நிறைவேற்றி முடிக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். இந்த இடத்துல தேவன் நெகேமியாவுக்கு தயவை கட்டளையிட்டார். ராஜாவுடைய வேலையாக அவர் போகலை, ஆனால் ராஜாவுடைய வேலையாக போனால் என்னெல்லாம் கிடைக்குமோ ஃபேவர்ஸ், அதை எல்லாம் இவருடைய வேலையாக அவர் போகும்போதே தேவன் வாய்க்க பண்ணினதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வாஞ்சையை, தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற போனார். ஆகையால் ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் டியூட்டியில் போனால் சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க. ஆன் டியூட்டியில் போனால் அந்த இடத்துல அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அந்த பொறுப்பு, அந்த ஆர்கனைசேஷனை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அதுபோல் ராஜா வேலையாக போகிறது மாதிரி இவர் போகிறார். ஆனால் ராஜாவின் வேலையை நிறைவேற்ற அல்ல, ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய வேலையை நிறைவேற்றும்படியாக அவர் போகிறத நம்ம பார்க்குறோம். ஆகையால் தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவருடைய வேலையை நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தயவை தேவன் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காரியங்களை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் லாஸை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தேவனுடைய ஃபேவர் உங்களுக்கு இன்க்ரீஸை கொடுக்கும். ஏனென்றால் அவர் வாங்கின சம்பளத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. ஏனென்றால் அது தேவை அநேகமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் தயவை கட்டளையிட்டு அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் அவர் பூர்த்தி செய்ததை பார்க்குறோம். உங்களுக்கும் தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். துரிதமாய் காரியங்களை அவர் நிறைவேற்றுவார். மனிதர் கண்களில் தயவை உண்டு பண்ணுவார். உங்களோட பெரிய ஆட்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் கண்களில் தேவன் தயவை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவருடைய காரியமாய், அவருடைய வேலையாய் நீங்கள் செயல்படும் போது அவர் உங்களோடு இருந்து உங்களோடு இணைந்து அவர் செயல்படுவார். உங்களுக்காக அவர் செயல்படுவார். நிறைவான பலனை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. நாம் ஜெபிக்கலாமா?
ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய தயவுள்ள கரம் இந்த நாளில் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய தயவை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்பா. அப்பா, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஜெபித்து அந்த தயவை பெற்றுக்கொண்டு காரியங்களை செய்கிற கிருபை உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அப்பா உமக்காக உங்களுடைய திட்டத்தை அறிந்தவர்கள் செயல்படும் போது அப்பா, பெரிய ராஜாக்களுடைய கண்களில் நீர் தயவை உண்டு பண்ணி ஆசீர்வாதத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. இவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். இவர்களை தடை செய்வதற்கு எதுவும் நிற்க முடியாது. ஏன்னா ராஜாதி ராஜாவுடைய பெர்மிஷனோட அவங்க இந்த காரியத்தை செய்கிறாங்க. ராஜாதி ராஜாவுக்காக இவங்க காரியங்களை செய்யும் போது எந்த சத்ருவின் கிரியையும் இவங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஃபேவரை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். இன்க்ரீஸை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். தேவனுடைய நாமத்தினால இப்பொழுது அவர்கள் பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். நஷ்டங்களை நீர் எடுத்து போட்டு அப்பா, திறந்த வாசலை நீர் உண்டு பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீர் ரிலீஸ் பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும் அப்பா. உங்களுடைய தயவை கண்டு உமக்காக பெரிய காரியங்களை இவர்கள் செய்வார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் உடைய தயவினால ஆசீர்வாதத்தை நிறைவாய் காண நீர் உதவி செய்வீராக. உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய நோக்கத்தையும் இவர்கள் நிறைவேற்ற அப்பா, அளவற்ற உடைய தயவு உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.